மேலும் அங்கே சுதந்திர தின விழாவில் விருதுகள் வழங்கி கௌரவிப்பானது நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சித்தார்த் வழங்க கேட்கலாம். சித்தார்த், வணக்கம். விவரங்கள். நாடு முழுவதும் 80வது சுதந்திர தினத்தை உற்சாகமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடி வருகின்றனர். அதே போல் புதுச்சேரியிலும் இந்த 80வது சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுதந்திர தின அணிவகுப்பு மற்றும் கொடியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து அணிவகுப்பு முறையை ஏற்றுக்கொண்டார். காலை சரியாக 8:55 மணிக்கு விழா நடைபெற்று வரும் காந்தி திடலுக்கு, அதாவது கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலுக்கு தனது காரில் வருகை தந்த முதலமைச்சருக்கு பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து அவரை தலைமைச் செயலர் சரத் சௌகன் மலர் கொடுத்து வரவேற்றார். சரியாக 9 மணி அளவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை முதலமைச்சர் பார்வையிட்டார். மீண்டும் மேடைக்கு சென்ற அவர் சுதந்திர தின உரையாற்றினார். சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பதக்கங்களையும் விருதுகளையும் வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து காவலர்கள், ஊர்காவல் படையினர், NCC, NSS, அரசு தனியார் பள்ளி மாணவர்களின் கண்கவர் அணிவகுப்பும் நடைபெறுகிறது. அதனையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். நிறைவாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சி தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. அதே போல் சுதந்திர தின விழாவொட்டி சிறந்த காவலர்கள், அதே போல் சிறந்த பள்ளிகளுக்கான விருதுகளும் முதலமைச்சர் வழங்குகிறார். சுதந்திர தின விழா முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 2500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போல் விமான நிலையம், பேருந்து நிலையம், ரயில் நிலையங்கள், வணிக வளங்கள், கடற்கரை பகுதியில் வழிபாட்டு தலங்கள் மற்றும் மாநில எல்லை சோதனை சாலையில் தீவிர கண்காணிப்பு படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2 நாட்களாகவே புதுச்சேரியில் வந்து செல்லும் சுற்றுலா பயணிகளை போலீசார் தீவிரமாக சோதனை செய்த பின்னரே புதுச்சேரிக்கு அனுமதித்தது. அதே போல் தங்கும் விடுதிகளும் தீவிர சோதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்த விழா நடக்கும் இந்த கடற்கரை சாலையில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில சுற்றுலா பயணிகளும் மற்றும் பொதுமக்களும் மிக ஆர்வத்துடன் இந்த சுதந்திர தின விழாவை கண்டுகளித்து வருகின்றனர். மேலும் எந்த அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் ட்ரோன்களும் பறக்க விட்டப்பட்டுள்ளன. தொடர்ந்து முதலமைச்சர் தனது உரையாற்றினார். அதில் குறிப்பாக புதுச்சேரியில் 2 லட்சம் உற்பத்தி செய்யும் வகையில் பால் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வறுமை கோட்டிற்கு உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் மாதாந்திர ஊதிய 2500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் 65,000 குடும்பத்தினர் தலைவிகள் பயனடைந்து வருவதாகவும் பெருமிதம் கொண்டுள்ளார். மேலும் பிரதமரின் மின் பேருந்து திட்டத்தின் கீழ் போக்குவரத்து துறை 200 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி உள்ளதாகவும் அவர் ஒரு தகவலை தெரிவித்துள்ளார். மேலும் நிதியாண்டில் இதுவரை 59 கோடி வருவாய் ஈட்டியுள்ளது என்பதும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தனது உரையாற்றும் முதலமைச்சர் பின்னர் கடற்கரை நிகழ்ச்சிக்கு பின்னர் சட்டப்பேரவை செல்லும் அவர் சட்டப்பேரவை வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்த உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் புதுச்சேரி பிராந்தியங்களான காரைக்கால், ஏனாம், மாஹேகளில் அமைச்சர்கள் கொடியேற்றி மரியாதை செலுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தீபிகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தார்த்.